இப்ப சிலர் வைத்திருக்கிற வேதங்கள்ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா மனித குலத்துக்கே அது ஆபத்தா இருக்கும். அவங்க செஞ்சிருக்கிறதுக்குள்ள ஒரு போதனைகள் பாத்தீங்கன்னா, மனித குலமே ஒன்றோடொன்று அடித்துக் கொள்ளவும், பிரச்சனைகளை கொண்டு வரவும், ஒரு சரியான ஒழுங்கற்ற சமூகத்தை உண்டாக்கும்படியான நெறைய கருத்துக்கள் இருக்குது. சரி, அத நம்ம விமர்சனம் வச்சு தடுக்கலாம். ஆனா வேதாகமத்த பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக, சிறந்த மனிதனாக மாற்றக்கூடிய விஷயம் தான். அது நேரடியாக இந்த சமூகத்தையே கிறிஸ்தவம் மாத்தி இருக்கிறது. இந்த வேதம் மாத்தி இருக்கிறது. இந்த வேதத்தை கையில் எடுத்தவங்க தான் எல்லாரையும் இங்க நேசிச்சாங்க. முதல்ல நம்ம நாட்டுக்கு பெண்கள் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தை கட்டவங்க கிறிஸ்தவர்கள். இங்கு பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க போராடினவர்கள் கிறிஸ்தவர்கள். இங்க இருக்கிற பொட்டுக்கு கட்டிவிடுதல் முதற்கொண்டு, இங்கு இருந்த பாத்தீங்கன்னா தாசி முறையை ஒழித்ததுல முதற்கொண்டு, இங்கு இருந்த உடன்கட்டை ஏறுதல ஒழித்த முதற்கொண்டு கிறிஸ்தவர்கள் இங்கே அரும்பாடு பட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருக்கணும். ஏன் இந்த கிருஷ்ணவேல் அவர்கள் படித்தது கூட யார் போட்ட விதைன்னு கேட்டீங்கன்னா, மிஷனரிகள், கிறிஸ்தவ மிஷனரிகள் எல்லாருக்கும் படிப்பு வேணுங்கிறத முதல்ல இங்க கொண்டு வந்து அவங்க செஞ்ச காரியத்தினால தான். அவங்களுடைய சொத்துக்கள்லாம் வித்துட்டு வந்து இங்க பள்ளிக்கூடம் கட்டி குடுத்துருக்காங்க. ஏழை மக்கள் எல்லாருக்கும் படிப்பு வேணும். ஏன்னா அன்னைக்கு குருகுல கல்வி தான் இருந்துச்சு. ஒரு 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, குருகுல கல்வி தான். குறிப்பிட்ட ஒரு சாதியினர் தான் படிக்க முடியும். மத்தவங்க எல்லாம் படிப்பறிவு அற்றவர்கள் என்கிற சூழல் தான் இருந்துச்சு. இது எல்லாமே அடிச்சு நொறுக்கி எல்லாருக்கும் படிப்பு அப்படின்னு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மிஷனரிகளால தான். இந்த வேதாகமம் தான். இன்னைக்கு இந்த வேதாகமத்த பழிச்சு பேசுறாரு பாத்தீங்களா? இந்த வேதாகமம் தான் அவருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும் கல்வியை கொடுக்க இந்த நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சு பெரிய சேவை செஞ்சுச்சு. இன்னும் போய் கிறிஸ்தவர்கள் நம்முடைய இந்திய நாட்டுக்கு செய்த சேவைகளை குறிச்சு கொஞ்சம் எடுத்து வாசிச்சு பாருங்க. யாரோ எவரோ எழுதின புத்தகத்தை நீங்க மேற்கோள் காட்டி பேசுறதெல்லாம் அது ஆத்தென்டிக்கா இருக்காது. அது அதிகாரப்பூர்வமா இருக்காது. ஏன்னா சில விஷயங்கள் பிடிக்காதவங்க அந்த வேதாகமத்தை தவறாக சித்தரிக்க முடியும். இஸ்லாமியர் கூட அவங்க வச்சிருக்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, இந்த வேதாகமம்லாம் பொய்த்து போச்சு, எரர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க? எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. அதுல வந்து வேதாகமத்தை, பைபிள குறைச்சு மதிப்பிட்டு எழுதுறாங்க. ஏன் அப்படி குறைச்சு மதிப்பிட்டு எழுதுறாங்க? அவங்க மார்க்கத்தை என்ன செய்யணும்? மக்கள் மத்தியில பரப்பணுங்கிறதுக்காண்டி இந்த காரியத்தை செய்றாங்க. அப்ப இது வந்து உண்மையா? இது பார்க்கும்போது அது உண்மை இல்லன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாரி வெவ்வேறு காலகட்டத்துல இந்த வேதாகமத்துக்கு எதிராக பலர் வந்து நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்க முடியும். அந்த புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்து வேதத்தை மட்டுப்படுத்தி நீங்க என்னத்த இந்த உலகத்துல சாதிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. கடவுள் இல்லை என்கிற கொள்கையை ஒருவேளை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் இன்னைக்கு யோக்கியவான்களா இருக்கிறாங்களா? ஏன் அவங்கனால இந்த பூமிக்கு ஆபத்து இல்லையா? அப்ப நீங்க எந்த நம்பிக்கையாளரா இருந்தாலும் அங்க ஒரு ஆபத்து இருக்க தான் செய்யுது. அப்ப கிறிஸ்தவத்த பார்க்கும்போது மெஜாரிட்டியா மனித ஒழுக்கத்தையும், அன்பையுமே பிரதானப்படுத்தி போதிக்கிற ஒரு மார்க்கத்தை, ஒரு வேதாகமத்தை நீங்க இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா அந்த புத்தகத்த வச்சு சம்பாரிக்கணும், உங்க இமேஜ வளர்த்துக்கணும், உங்க பேர வளர்த்துக்கணும்ங்கறக்காண்டி வேதாகமத்தையோ, ஆண்டவரையோ குறை பேசுற விஷயத்த இன்னையோட தயவு செய்து நிப்பாட்டிக்கிறங்க. மேற்கொண்டு ஏதாவது கேள்வி இருந்தா அந்த நம்பர்ல வாங்க. நம்பர்ல வந்து என்ட்ட கேள்வி கேளுங்க. எத்தன கேள்வி வேணாலும் கேளுங்க. நான் பதில் சொல்றேன். திருப்பி நான் கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்ல முடியுமாங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. தயவு செய்து.